அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் ஈத் முபாரக். இன்னைக்கு நம்ம வீடியோல எங்க ரம்ஜான் ப்ரிப்பரேஷனை ஒரு vlog-ஆ எடுத்திருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரம்ஜான்னாலே எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் ஆகிறது பிரியாணி தாங்க. எங்க பிரியாணியோட ப்ரிப்பரேஷனை நாங்கள் முந்தின நாள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இஞ்சி பூண்டு உரிக்கிறது, பட்டை கிராம்பு அரைக்கிறது, அப்படி இப்படின்னு 30% ஆஃப் ஒர்க் முந்தின நாளே முடிச்சு வச்சுட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் இயர்லியராக எந்திரிச்சு எங்களோட நமாஸ் எல்லாம் முடிச்சுட்டு மீதி வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இனிஷியலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு பால் சேமியா அண்ட் சிக்கன் தம் சேமியா பண்ணியிருந்தேன். யூஸ்வலாகவே ரம்ஜான் பிரேக்ஃபாஸ்ட் பால் சேமியா அண்ட் தம் சேமியா இல்லாமல் கம்ப்ளீட்டே ஆகாதுங்க. இந்த ரெசிபீஸோட லிங்க் மேலே கார்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே நாங்கள் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி லஞ்ச்லாம் ரெடி பண்ணி வச்சு அதான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ டக்குன்னு ஆரம்பிச்சாச்சு. இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பெரிய வெங்காயத்தை ஆனியன் ரைத்தாக்கும் பிரியாணி தாளிக்கிறதுக்கும் கட் பண்ணிக்கிறோம். நம்ம பிரியாணிக்கு தேவையான பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் ரெடியா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம சிக்கனை வாஷ் பண்ணிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், உப்பு, லெமன் எல்லாம் சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாம். அப்பதான் அந்த சிக்கன்ல இருக்கிற ரா ஸ்மெல் எல்லாம் போகும். இனிஷியலாக தால்ச்சா ப்ரிப்பரேஷன்லேருந்து ஆரம்பித்தோம். ஊற வச்ச கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி இலை, புதினா, பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர், இஞ்சி பேஸ்ட், வெங்காய பேஸ்ட், தக்காளி, மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலக்கி விட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குக்கரை மூடி வச்சு 3 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். சைடில் நான் தால்ச்சாக்கு தேவையான கத்திரிக்காயை வேக வச்சுக்கிறேன். அது கூட மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கிறேன். அது நல்லா வெந்து வந்ததும் நறுக்கி வச்ச மாங்காய் பீசஸை சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கிறேன். நம்ம குக்கரில் வச்ச தால்ச்சாக்கு தேவையான பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. கத்திரிக்காய் மாங்காவும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம அட்டகாசமான தால்ச்சா ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆனியன் ரைத்தா பண்ண போகிறோம். அதுக்கு வெங்காயம், மல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மாங்காய், உப்பு, தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனல் டச்சா பச்சை மிளகாய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா ஃபீர்னி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் எல்லா ப்ரிப்பரேஷனும் நம்ம அம்மா தான் பண்ண போறாங்க. நானும் ஜியும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். ஃபீர்னிக்கு தேவையான பால் ஃபர்ஸ்ட் ஊத்திக்கிறோம். கூடவே தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பாதாம், முந்திரி, ஏலக்காய் பேஸ்ட் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறோம்.
அது கூட தேவையான அளவு மில்க் மேட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கொஞ்சமா எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். பால் நல்லா கொதிச்சு வந்ததும் அதுல கொஞ்சம் கொஞ்சமா ரவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நாங்க இன்னைக்கு கோதுமை ரவை வச்சு ஃபீர்னி பண்ணியிருக்கோம். நம்ம சேனல்ல நார்மல் ரவை வச்சு எப்படி ஃபீர்னி பண்றதுன்னு ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் மேல கார்டுல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ஆல்ரெடி மில்க் மேட் ஆட் பண்ணனால சுகர் கம்மியா ஆட் பண்ணா போதும். இப்ப நெய்ல வறுத்த திராட்சை முந்திரியை இதுல ஆட் பண்ணிக்கிறேன். ஃபீர்னி ரெடி. இப்ப நாங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நாங்க 2 கிலோ அரிசி அண்ட் 2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான 300 ml கீ அண்ட் 300 ml ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். ஆனியன் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. மல்லி இலை புதினா ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம்.
தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவு வதங்கின அப்புறம் இதுல பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம். இதுல சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே உப்பு, மல்லித்தூள், மிளகாத்தூள், தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சூப்பரா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கொதிச்சு வந்த அப்புறம் இதுல அரிசி ஆட் பண்ணிக்க போறேன். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கொதிச்சு வருது. அரிசியும் தண்ணியும் நல்லா ஒன்னார வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். குக்கானதும் இதில் லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம்.
ஒரு பெரிய பாத்திரத்துல சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை மேல வச்சிட போறோம். அந்த பிளேட் மேலயும் நான் சுடுதண்ணி ஊத்திக்கிறேன். இது ஒரு 10 to 15 minutes லோ ஃப்ளேம்ல தம்ல விட போறேன். 15 minutes ஆச்சு. இப்போ நான் தம்மை உடைச்சிடுறேன். பிரியாணி ஸ்மெல் செம்மையா வருதுங்க. இப்போ இதை பொறுமையா கிளறி விட்டுக்கிறேன். இதை நல்லா கிளறின அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இன்னும் ஒரு 10 minutes தம்ல விட்டுக்க போறேன். மேலே கொஞ்சமா நெய் ஊத்திக்கிறேன். நான் ஆல்ரெடி இதுல நிறைய நெய் சேர்த்திருக்கேன், அதனால கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். ரம்ஜான் லஞ்ச் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டனால என்னால சிக்கன் தவா ஃப்ரை வீடியோ எடுக்க முடியல. செட்டிநாடு சிக்கன் கிரேவியோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ லிங்க் மேல கார்டுல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். எங்க ரம்ஜான் ப்ரிப்பரேஷனை நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை, டேக் கேர்.